டேய், எவ்வளோ நேரமாடா தோசை சுடுவ? சீக்கிரம்டா. 2 மாதம் ஸ்கூல் லீவ் விட்டு தான் விட்டாங்க. பசங்க கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க போல. வாதியாராக இருக்கிற நீ வீட்டு வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கப்பா. ஆமாம், நானும் தானே பசங்க மாதிரி தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு பாடு நடத்திட்டு வரேன். எனக்கு லீவ் தேவைப்படாதா? அதுக்குன்னு இப்படி காலங்காத்தால் சமைக்கிறேன்னாடா உட்காந்துப்ப. இன்னும் நிறைய சமையல் வேலைங்கள்லாம் இருக்குதுடா. நீ சீக்கிரமாக இந்த தோசையெல்லாம் சுட்டு வச்சுட்டு போ. மத்தியானம் சாப்பாடுலாம் சமைக்கணும்ல நான். எனக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு கடையில் விற்கிற மாதிரி நல்ல ஒரு மசாலா தோசையாக சுட்டு கொடுக்கணும்னு ஆசை. அதை நான் இப்போ தான் யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா ட்ரை பண்ணுறடா. ஒரு பாத்திரம் இருக்கிற இடத்துல 8 பாத்திரம் போடுற. இதெல்லாம் சமைச்சு முடிச்ச அப்புறமா பாத்திரம் தொலைக்கிறத நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. இல்லையம்மா, நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நான் எல்லாத்தையும் தொலைக்கி வச்சுட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஏண்டி, அவன் தான் ஏதோ இங்கே உட்காந்துக்கிட்டு தோசை சுடுறேன்னு கோமாளித்தனம் பண்ணிகிட்டு இருக்கான். நீயும் அவனுக்கு சப்போர்ட்டா? இல்லை வள்ளியம்மா, தினமும் நீ தானே சமைச்சு எங்களுக்குலாம் கொடுக்குற. இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு சமைக்கிறதுனால என்ன ஆகிட போகுது? அதுவும் இல்லாமல் அவர் ஏதோ புது ரெசிபிலாம் கண்டுபிடிச்சிருக்காரமே. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சட்னி கூட பாருங்கள், 3 வகை செஞ்சு வச்சுருக்காரு. ஏப்பா, சிம்பிளாக தேங்காய் சட்னி பண்ணி வைக்கிறத விட்டுட்டு என்னதுப்பா 3 வகை சட்னி? பேர் சொல்லி பார்ப்போம். தக்காளி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி. அடேங்கப்பா, மிஞ்சி மிஞ்சி போனால் நான் 2 தோசை சாப்பிடுவேன். இதுக்கு 3 வகை சட்னி வேறையா? சரி, ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டேன், செஞ்சு கொடுப்பா. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு, அதனால தான் தோசை நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவுமே குட்டி குட்டியாக தானே தோசை சுடுவீங்க. உங்களுக்கு பாருங்கள், நான் எவ்வளோ பெரிய தோசை சுட்டு தர போகிறேன்னு. சரிப்பா, பெரிய தோசையாக இருந்தால் எனக்கு ஒரு தோசை போதும். 1 மாதம் முன்னாடி கூட அண்ணன் எனக்கு பொடி தோசை செய்கிறேன்னு செஞ்சு கொடுத்தாப்பா. நல்லா இருந்தது. அவன் யூடியூப்பில் பார்த்து பார்த்து எனக்கு நிறைய ரெசிபிலாம் பண்ணி கொடுப்பா. இப்போ பாரு, நான் தனி மரமாக உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் எப்பவுமே அவனை நினச்சி சோகமாக இருக்கிறீங்கன்னா உங்களை நாங்கள் உற்சாகம் பண்ணதுக்கு ஏதோ செய்கிறோம். நீங்கள் மறுபடியும் அண்ணன் சித்தி பற்றியே பேசுகிறீங்களே. நீங்கள் அவங்களை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்க கண்டிப்பாக ஊருக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஆமாம்மா, நேற்று சித்தப்பா ஃபோன் பண்ணாருமா. அவரும் அவங்க ஃபேமிலியும் நம்ம ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்களாம். அன்றைக்குமா நீங்கள் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். டேய், இந்த விஷயத்த நேற்று சொல்லியிருக்கலாம்ல. ஏதாவது காய்கறிகள்லாம் வாங்கி வந்திருப்பேன். கடைக்கு போய் மீன் கறி எதனா வாங்கி வந்து வச்சுருப்பேன்ல. வீட்டில் ஒன்றுமே இல்லைடா. இன்றைக்கி அவங்க வந்தாங்களா, அவங்களுக்கு என்னடா சமைச்சு வைக்கிறது? இருக்கம்மா, இந்த தோசையை சுட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானே கறி கடைக்கு போயிட்டு மட்டனு சிக்கனு எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். மத்தியானம் விருந்து வச்சிடலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமைச்சு வைக்கலாம், அதுவும் இல்லை. ஆனால் அன்னத்தை தேடி ஊருக்கு வரவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? அவளை ஒழுங்காக நம்ம பார்த்துட்டு இருந்தங்கணும். அவள் பாட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு நம்ம மேலே பழிவிட்டா. இப்போ வரவங்களுக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். அதுவும் இல்லாமல் அன்னத்தோட வீட்டுக்காரர் போலீஸு. அவர் நம்மளை கேள்வி கேட்டு கொலையாக கொண்டு வர்றா. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அவர் என்னதான் போலீஸ் வந்தாலும் நல்ல மனுஷன். அவர்கிட்ட பேசி புரிய வைக்கலாம். வள்ளியம்மா, எல்லாத்துக்கும் பயந்துட்டு தான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணன் சித்தியை நம்ம எங்கேயும் அனுப்பலை, அவங்களே தான் எங்கேயோ கிளம்பி போனாங்க. அவர் போலீஸாக இருந்தால் என்ன, நம்மளை என்ன விசாரித்தாலும் நம்ம என்ன உண்மை நடந்ததோ அதை கரெக்டாக அவர்கிட்ட சொல்லிட்டோன்னா அவர் புரிஞ்சுப்பார். அண்ணோ, எப்படி ஊருக்கு வந்து சேருவேன்? உங்கள் ஊரில் இருக்கிறவங்க கூட இங்கே வந்துட்டாங்க. நீ இன்னும் ஊருக்கு வந்து சேர காணும். அது பத்தாததுக்குன்னு கோமதியோட பையனை வேற கூட்டிகிட்டு போயிருக்கா. அவனுக்கு அடுத்த வாரம் ஸ்கூல் திறக்க போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸ்கூலில் அவனுக்கு பாடெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும். நான் கஷ்டம்னு உங்ககிட்ட வரும்போது நீங்கள் என்ன எனக்கு சொல்லுவீங்களோ அதே தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரும் கிளம்பி முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகர்கிட்ட நல்லா வேண்டிட்டு அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லிட்டு வரலாம். அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சி கொடுத்துருவார். கட்டாயமாக அண்ணன் சித்தியும் கண்ணுக்குட்டியும் ஊர் வந்து சேர்ந்துருவாங்க. அவரை மிஞ்சின ஒரு சக்தி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீ சொல்கிறது சரிதாம்மா. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து சாமியை போய் கும்பிட்டுட்டு வருவோம். கட்டாயம் நல்லது நடக்கும். சரிம்மா, அது நாளைக்கு நம்ம செய்யலாம். இப்போ சாப்பிடு. டேய், ஏதோ 3 பக்கம் சட்னி பண்ணேன்னு சொன்னியே, எல்லாத்தையுமே வச்சு கொடு. தரம்மா, உனக்கு தானே சமைச்சேன். சரி, எல்லாத்தையும் பண்ணிட்டு போ, நான் என் வேலையை பார்க்குறேன். என்னது இது, இவ்வளோ தானே கத்தி பார்த்து கூட யாருமே வெளியே வரல. ஒரு வேளை வள்ளியக்கா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்ப்போம். காலம் கண் போன்றது, கடமை கண் போன்றதுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஆமாம், எங்கே போனாங்கன்னு தெரியல. இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். சரி, அவன் வரத்துக்கு முன்னாடியே நம்மளோட பூட்டுங்களாம் இருக்குதுல்ல, ரிப்பேரான பூட்டுங்க, அதெல்லாம் எடுத்து ரிப்பேராவது பண்ணி வைப்போம். என்ன அது இது? சரி, என்கிட்ட பத்திரமாக்குதா? இருக்கட்டும். அச்சோ, இந்த ஆள் திருடனா? இவ்வளோ தங்க நகையும் இவ்வளோ பூட்டுக்கெல்லாம் வச்சுருக்கானே. ஒருவேளை வீடு பூந்து பூட்டு உடச்சி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி தங்க நகைகளை எடுக்கிற ஆளாக இருப்பானோ? நம்ம இவனை கவனிச்சிட்டோன்னு தெரிஞ்சால் நமக்கு தான் ஆபத்து. நம்ம இங்கேருந்து ஓடி போய் வள்ளியம்மாவையும் முத்துவையும் கூட்டிகிட்டு வருவோம். அவங்க வந்தால் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. எப்படியாவது இவனை கட்டி வச்சுட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். ஆட்டா தட்டா மணிதா, ரொம்ப ஆட்டம் போட அடங்கிடுவேன் மணிதா.
இவன் திருடன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் இந்த ஆள். பேசாமல் இங்கேருந்து நழுவி போயிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும். போயிடுவோம். ஏம்மா பொண்ணு, பூவெல்லாம் இங்கே வச்சு எங்கம்மா கிளம்புற? அதுவா, நான் ஒரு அவசர வேலையாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நீங்கள் இந்த பூவெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்படியா சொல்கிற? சரி சரி, போ. எப்பாடா, ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டோம்.